ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, நான் யாழ்ப்பாணம் தான் இருக்கிறேன். எங்களோட சாமிக்கு எங்களோட கோயிலுக்கு வாரத்துக்காண்ட ஒரு உடுப்பு இருக்குது. பாருங்க மதிய நேரத்தில் நல்லூரா நீங்கள் பன்சலைக்கு போனீங்கன்னாலும் அவங்க ஒரு நீங்கள் இப்போ சர்ச்சுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கதைக்க இயலாது. தங்க மயிலேறி நல்லூர் அண்ணலும் வருகின்ற ஒரு அற்புதம். தேரடியில் வந்து படையல் செய்யணும். இந்த உள்ள சாப்பாடு தான் அந்த அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டுனால் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு மதிய நேர பூசைகள் எவ்வாறு நடக்குது, அது தொடர்பான ஒரு முழுமையான காணொலி அது அமையப்போது. இன்றைக்கு நல்லூருக்கு யார் வந்திருக்கிறோம், எப்படியான நிகழ்வு நடக்குதுன்ற அனைத்தையும் உங்களுக்கு பதிவிடப்படும். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். வருணவர்களை முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். வணக்கம் வணக்கம் அக்கா. வணக்கம் 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 அக்கா. எங்கேருந்து வாரீங்கள், எப்படி இருக்குது நல்லூர் ஆலயத்துக்கு பிறகு கதநாளை பிறகு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிவாக தெரியல. நல்லூர் ஆலயம் எப்படி இருக்குது? நான் இது திருவிழா வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறோம், கொலம்பில் இருக்கிறோம். இவ ஜெஃப்னா தான். நான் என் பேர் ஷாமலா. அக்கா உங்களுக்கு? கணக்கு நாங்கள் இன்றைக்கு தான் ஃபஸ்ட்டாக திருவிழா நேரம் நான் வரணுமென்றது ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குறேன். நான் நினச்சேன் உள்ளுக்கு என்கிட்ட பண்ணலாது அவ்வளோ க்ரௌடுன்னு. நான் ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல எல்லாம் சரியான க்ரௌடை தான் பார்த்தேன். பார்க்கலான்னு நினச்சி தான் வந்தேன். ஒரு கண்டை ப்ரே பண்ணிவிட்டு வந்தேன். ஆனால் கடவுளேருந்து மார்னிங் ஹவர்ஸ் நல்ல வழியாக சாமி கும்பிட்டாச்சு. நல்லா இருக்குது, சந்தோஷம். நீங்கள் முதல் வார நேரத்துக்கும் முதல் இருந்த சூழ்நிலைக்கும் இப்போ இருக்க சூழ்நிலைக்கும் வழிபாட்டு முறைகள் இல்லாது மக்களோட முறைகள்லாம் எப்படி இருக்குது? நான் தமிழ் செகண்ட் ட்ரிப். எனக்கு பெருசாக இதுகள் தெரியாது. பட் கோயிலுண்டு வரக்குள்ள ஓகே, இங்கே ஒரு சக்தி ஒன்று இருக்குது. இந்த கோயிலுக்கு ஒரு சக்தியாக தான் இவ்வளோ க்ரௌடு எல்லாம் எங்கேருந்தோ வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக ஆக்கள் வாராங்க. இதை வடிவாக பக்தியோடு கும்பிடணுமன்றது எந்த பிரயாஸ். உண்மையான பக்தியோடு தேடி கும்பிடணுமன்றது தான் எந்த பிரயாஸ். நல்லா இருக்குது. கோயிலெல்லாம் வர வர பெருசாகி கொண்டு போகுது, அழகாக இருக்குது. இதே மாதிரி எல்லா மதத்தவரும் எங்களோட முறையை பின்பற்ற மாதிரி நடந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ கதிர்காமத்தில் இப்போ நாங்கள் இங்கே காவடி எடுக்கிறதுக்கும் கதிர்காமத்தில் மக்கள் சிங்கள மக்கள் காவடி எடுக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கேயும் அந்த ஒரு கலாச்சார சீரழிவு வந்துடுமோன்ற ஒரு ஏக்கம் ஒன்று எல்லா மனதிலையும் இருக்குது. நீங்கள் என்ன எப்படி எதிர்பார்க்குறீங்க? கலாச்சார சீரழிவுக்கு காரணம் யார் தம்பி? நாங்கள் தானே. இப்போ கோயிலுக்குன்ற ஒரு நிர்வாகம் இருக்குது. அவங்க என்ன செய்யணும், இதுதான் ரூல்ஸ்ண்டா அப்படித்தான் கடைப்பிடிக்கணும். எங்களோட சாமிக்கு எங்களோட கோயிலுக்கு வாரத்துக்காண்ட ஒரு உடுப்பு இருக்குது. அதாவது நீங்கள் விலை உயர்ந்த உடுப்பு போட்டுட்டு வரணுமெண்டு இல்லை. அது கிழிஞ்சிருந்தாலும் நீங்கள் க்ளீனாக வாங்க, நீட்டாக வாங்க, சுத்தமாக வாங்க. அது எங்களோட கோயிலுக்கண்டு ஒரு உடுப்பு இருக்குது. சாரி கட்டலாம், பஞ்சாபி போடலாம், லாங் ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் போடலாம். அப்படியான உடுப்போடு வரணுமன்றது கண்டிப்பாக ஆக்கணும். எங்களோட முறையாக கலாச்சாரம் அழியாமல் இருக்கணுமெண்டா நாங்கள் இதுகளெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். எங்களோட கொலம்பில் சிவன் கோயில் இருக்குது, பொன்னம்பலவானேஸ்வரர் கோயில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கலாம், எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கலாம். பட் நீங்கள் வந்தீங்கன்னா ஷார்ட்டாக உடுத்தி வந்தீங்கன்னா அங்கே வெளியிலேயே வச்சு ஒரு துண்டு கொடுத்துருவாங்க. வேட்டியோட தான் போகணும். வேட்டியோடு இல்லை, நீங்கள் லாங்ஸோட வரலாம், ஷர்ட் போடலாம். பட் லேடிஸ் யாருமே ஷார்ட்டாக உடுத்தியோ இந்த கொஞ்சம் அப்படி தெரியவோ வரவே இயலாது. அப்படி நீங்கள் வேர் பண்ணி வந்தீங்கன்னா ஷால் ஒன்று கொடுப்பாங்க போத்துறதுக்கு, கீழே ஒரு இது கொடுப்பாங்க. அதை கட்டி கொண்டு தான் நீங்கள் உள்ளுக்கு போகணும். கண்டிப்பாக ஸ்லிப்பர் போட இயலாது, அது போட இயலாது. உள்ளுக்கும் கொண்டா தூக்கிட்டு வர இயலாது. அதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க, செய்வாங்க. அதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக செய்வாங்க அந்த சிவன் கோயில். அதே மாதிரி எல்லா கோயிலும் நடந்தால் எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா எங்களோட மதம் எங்களோட கலாச்சாரம் அழியக்கூடாதுன்னா அதுக்கு நாங்கள் தான் பாதுகாக்கணும். இன்னொருத்தரை கூப்பிட இயலாது. நாங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கதைக்கவே இயலாது. உங்களை நீங்கள் பேச இயலாது. அதே நீங்கள் பன்சலைக்கு போனீங்கன்னாலும் அவங்க ஒரு வெள்ளை உடுப்பு தான் வச்சுருக்குறாங்க. இப்போ நாங்கள் கலரோடு போனால் எங்களுக்கே அது ஒரு கஷ்டமாக இருக்கும், எப்படி போகிறதுன்னு. அதே மாதிரி இங்கே வரக்குள்ளேயும் ஆக்கள் யோசிக்கணும், எங்களோட கோயில் போகிறோம் இப்படித்தான் போகணும் அப்படின்றது அவங்களோட மனசில் படுறதுக்கு கோயில் தான் வழி செய்யணும். நாங்கள் வேறு ஒன்றும் செய்யலாம். அக்கா நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எப்படி இருக்குது?
நல்லா இருக்கிறோம். சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் ஃபஸ்ட் டைம் தான் பாருங்களா இல்லாட்டி இதுக்கு முதல்ல வந்துருக்குறீங்களா? இல்லை ஃபஸ்ட் டைம் இல்லை, நான் யாழ்ப்பாணம் தான் இருக்கிறேன். வேணும் வந்தால் டெய்லி வரலாம், ஆனால் சம்டைம் தான் வரேன். அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே, ரொம்ப நன்றி அக்கா. நன்றி நன்றி நன்றி. பார்த்தீங்களா ஆட்டத்தை பாருங்க, ஆட்டத்தை 3 பேர் 2 ஆடினா பாருங்களேன். பாருங்க பகல் பூசைக்கு வந்து நிறைய மக்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் போது காவடிகள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு. இந்த நிறைய காவடிகள் அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த காவடிகள் அடுக்கி வச்சிருக்க ஆடலாம். நான் எவ்வளோ ரேஜன் படியா தெரியல. பாருங்க கோயிலுக்கு முன்னால் காவடியில் போயினோம். கோயிலை சுற்றி தான் வந்து திருப்பி உள்ளுக்குள்ள ஆட போயினோம். இல்லை பாருங்க ஒரு சின்ன காவடி கொண்டு போகுது, ஆளை தூக்கி கொண்டு போயினோம் காவடியை. ஆக்கெல்லாம் முன்னே கும்பிட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க எத்தனை பேருன்னு சொல்லி. பகல் நேரத்தில் இவ்வளோ பேர் வரையணும்னு தெரியல பாருங்க, இவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கிறோம்ட்டு. இன்றைக்கு அதை விட வெள்ளிக்கிழமைன்றால நிறைய பேர் வரையணும்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சப்பரங்கள் வேலையே நடந்து கொண்டிருக்குது பாருங்க. பாருங்க வந்து ஜப்பான் நாடோ அல்லது கொரியா நாடோ தெரியாது, அந்த நாடுகள்லேருந்து வந்திருக்கணும் பார்த்தீங்களா. நிறைய மக்கள் வந்திருக்கணும். இங்கே பாருங்க இரண்டாம் மக்களை வந்து இவர்கள் வந்து தாய்லாந்துலேருந்து வந்திருக்கணுமாம். அப்போ பாருங்க நல்லூரான வழிபட்டுட்டு இதில் வந்திருக்கணும் பாருங்க. பார்த்தீங்களா நல்லூரான வழிபடுறதுக்கு வந்து தாய்லாந்துலேருந்து கூட வந்திருக்கணும். நிறைய மக்கள் வந்து பல நாடுகளிலிருந்து பல தேசங்கள்லேருந்து வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைக்கும் வந்து இந்த பகல் நேர பூசைகள் வந்து மிகவும் விமர்சையாக நடந்து கொண்டிருக்குது.
பாருங்கள் மதிய நேரத்தில் நல்லூரான போல் அழகாக வந்து எழுந்தருளி வருகிறாருன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது பாருங்கள். தங்க மயிலேறி நல்லூரான எழுந்தருளி வருகின்ற ஒரு அற்புதமான காட்சியை பார்த்தீங்களா? முன்னுக்கு பாருங்க இதில் 63 நாயன்மார் குருபூசை மண்டபம் இருக்கு. இதில் வந்து இந்த அன்னதானம் கொடுக்க போயினோம். இந்த அன்னதான மண்டபத்தில் இன்றைக்கு நான் சாப்பிட போகிறேன். இதில் பாருங்க வந்து தேரடியில் வந்து படையல் செய்யணும். திருப்பூர பாடுவோமா? மொழி பேசு முகமொன்றே ஒரு மடியாழ்வினை தீர்த்த முகமொன்றே ஒன்றுடுவாய் வேல்வாங்கி நின்ற முகமொன்றே மாறுபடு சூரனை படைத்த முகமொன்றே பள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே ஆறு முகமான பொருள் நீயருளல் வேண்டும் ஆதியருள் நாட்டாம வந்த பெருமாளே ரோகரா அலங்கார கந்தன் ரோகரா இந்த போல சாப்பாடு தான் இந்த படைக்கணும் பாருங்க முன்னே. அதில் பாருங்க காக்காக்கி வைக்க போயினோம். மடத்துல எல்லாரும் கொடுப்பேன். இதில் பாருங்க நிறைய பேர் வந்து நிற்கிறோம். வந்து அன்னதானம் கொடுப்பட்டு கொண்டு இருக்குது. இன்றையிலேருந்து ஒவ்வொரு நாளும் இருக்குதாம் இந்த மடத்தில் அன்னதானம். பாருங்க மக்களே இதாக போட்டிருக்குது. இனித்தான் சாப்பிட போகிறோம். சாப்பாடு இன்னும் வரவில்லை. சோறு வச்சாச்சு, பருப்பு வச்சிருக்குது,